MTV MBC ஊடக வலையமைப்புக்கும் அதன் ஊடகவியலாளர்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல் தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளது. அதனால் MTV MBC ஊடக வலையமைப்பின் பிரதிநிதிகள் சிலர் இன்று கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். MTV MBC ஊடக வலையமைப்பையும் அதன் ஊடகவியலாளர்களையும் இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. சம்பந்தப்பட்ட குழுவினர் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர்களின் தகவல்களை திரட்டி வருவதாக எமக்கு கிடைத்துள்ள தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வாரம் நியூஸ் ஃபர்ஸ்டில் ஒளிபரப்பான செய்தி ஒன்றை அடிப்படையாக வைத்து அதனை அறிக்கையிட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் குறித்த குழுவினர் தகவல் திரட்டுவதாக அறிய கிடைத்துள்ளது. ரத்மலான அல்லது கொழும்பில் உள்ள MTV MBC நிறுவன ஊழியர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதற்கு இந்த குழுவினர் திட்டமிட்டு வருவதாகவும் அந்த தகவல் மூலம் அறிய முடிகின்றது. அதன் காரணமாக MTV MBC ஊடக வலையமைப்பின் பிரதிநிதிகள் சிலர் இன்று கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். நிறுவன ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. MTV MBC ஊடக வலையமைப்பிற்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர்களுக்கும் விடுக்கப்படும் அச்சுறுத்தல் மற்றும் மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல் தொடர்பில் இன்று முற்பகல் எமக்கு தகவல் கிடைத்தது. எனவே நாம் அது தொடர்பில் கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தோம். போலீசார் இது குறித்து ஆராய்வர் என்று நான் கருதுகிறேன். எமது பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையை நாம் மேற்கொண்டுள்ளோம். MTV MBC ஊடக வலையமைப்பின் மீது பல தடவைகள் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. 2009 ஆண்டு தெப்பானமவில் அமைந்துள்ள எமது கலையக தொகுதி மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னரும் எமக்கு விடுக்கப்பட்டிருந்த அச்சுறுத்தல் குறித்து இதே போன்று முறைப்பாடு செய்திருந்தோம் என்பதை நாம் மக்களுக்கு அறிய தருகிறோம். அவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு 2 தினங்களின் பின்னர் எமது நிறுவனம் மீது பாரிய தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு முன்னைய சந்தர்ப்பங்களிலும் MTV MBC ஊடக வலையமைப்பின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதன் காரணமாக தற்போது அத்தகைய அச்சுறுத்தல் தொடர்பில் நாம் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளோம்.